இந்த கிளாசிக்கெல்லாம் படங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க ஒரே சொன்னாங்க, எங்க படம் வருது இஷ்டம் தான் வா. கண்ணு கட்டுற தூரம் வந்து எவனையும் காணோம். வா பார்த்துல. நான் கர்வத்தோட ஆணவத்தோட பேசுறேன்னு நினைக்காதீங்க. தோனி உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம். நிறைய பேர் விஜயகாந்த் சொல்றாங்க, சிவகார்த்திகேயன், த்ரிஷா இதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் மங்காத்தா அஜித் வந்து போன் பண்ற மாதிரியே ஒரு சில விஷயம் இருக்கு. தளபதியும் தலா அவர்களும் ரொம்ப நேரம் போன்ல ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அஜித் சார் சொல்லியிருக்காரு, டேய் மங்காத்தாவோட 100% அதிகமா கோட் இருக்குன்னு சொல்லி அவங்க வெங்கட் பிரபு அந்த இதுல பேட்டியில விகடன் சொல்லியிருந்தாரு. இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா மாநாடு இருக்கு. செப்டம்பர் மாசம் கன்ஃபார்ம். ஆமா ஆமா. உங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு உங்களுக்கு பேக் டு பேக் இருக்கு. உங்களுக்கு அந்த கொடி லான்ச் படம், அதுக்கப்புறம் மாநாடு. அந்த இடத்துல விஜய் அரசியல் பேசுவாரான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அரசியல் பேசுறது அந்த அளவுக்கு சரியா இருக்குமான்றது ஒரு டவுட். சொல்ல முடியாது, என்னவானா இருக்கலாம். ஒரு வேற ஏதாவது சின்ன ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியா வேற எதாவது ஒரு பண்ணலாம்னு வச்சுங்களேன். கடந்த 2-3 மாசமாவே வந்து ஹைப் இல்ல, பாட்டு தெரியல, இது இல்ல லுக். லாஸ்டா வந்த ஸ்பார்க் பாடல் வந்து பசங்க பொங்கிட்டாங்க. என்னையா பண்றீங்க, ரொம்ப டிப்ரெஷன் தான் இருந்தாங்க. நீங்க கோட் ட்ரைலர்ல கூட சில நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னீங்க. அதை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி, வெங்கட் பிரபு டீமும் சரி, அதை பார்த்து சரி பண்ணியிருக்காங்க. இந்த விமர்சனம் தேவை. ஆனா இது அவதூறு பண்ணுவேன், இந்த படம் ஓடாது, டிசாஸ்டர் சொல்லி ஹேஷ்டாக் நான் இன்டென்ஷனா ஓட்டுவேன் செலவு பண்ணி பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ரெட் நியூஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராம்குமார் அவர்கள் கூட இருக்க போகுது. வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப், வேலைலாம்? சிறப்பா போயிட்டு இருக்கு, மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு பெரிய பொறுப்பு கையில கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பு நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது. எம்எஸ் தோனி, தல தோனி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த ஸ்டேடியம் ஃபைட் இருக்கு அப்படிங்கும் போதே அந்த பின்னாடி நான் நோட் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவோட டிஷர்ட்ல இருந்துச்சு. சரி, ஏதோ ஒன்று தோனி உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம். வாய்ப்பு இருக்கா? இல்ல தெரியல, அது நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கலாம். வெங்கட் பிரபு வந்து பல விஷயங்களை பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதுல வந்து ட்ரைலர்ல காட்டல. அது வந்து ஒரு ஆடியன்ஸா நீங்க உள்ள போய் உட்காரும்போது நிறைய மேஜிக். ஏன் தோனிய இன்னும் வேற வேற ஆட்கள் கூட வரலாம், விஜயகாந்த் நடக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் விஜயகாந்த் சொல்றாங்க, சிவகார்த்திகேயன், த்ரிஷா இதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் மங்காத்தா அஜித் வந்து போன் பண்ற மாதிரியே ஒரு சில விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியும் அதெல்லாம்? ஏன்னா இவர் வந்து உடல்நல குறைவாக இருந்ததாகவும், அஜித் சார் வந்து நான் பார்க்க போறேன்னு வெங்கட் பிரபு சொல்லவும், நீ அங்க போய் போன் போட்டு கொடுறான்னு தளபதி சொல்லவும், தளபதியும் தலா அவர்களும் ரொம்ப நேரம் போன்ல ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அஜித் சார் சொல்லியிருக்காரு, டேய் மங்காத்தாவோட 100% அதிகமா கோட் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷன் நடந்ததா வெங்கட் பிரபு அந்த இதுல பேட்டியில விகடன் சொல்லியிருந்தாரு. சொல்ல முடியாது, ஒரு போன் கால் கூட வரலாம். ஏன்னா இதுல கேக்குறாங்களே, ஒரு வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஒரு ஃபன்னான விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது இல்லையா? என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க பாருங்க, வெடிக்கும். செப்டம்பர் 5 எல்லாருக்குமான பதில் உங்களுக்கு அந்த கிடைக்கும். நிச்சயமா எல்லாரும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமா தான் அது வந்திருக்கு. ரொம்ப அழகான படமா வந்திருக்கு. நிச்சயமா தளபதி சினிமா கரியர்ல ஒரு முக்கியமான படமா கோட் இருக்கும் உறுதி இல்லையா? நிச்சயமா. மாநாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். செப்டம்பர் மாசம் இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். உண்மைதானா? ஆமா, செப்டம்பர் மாசம் அதுக்கான அறிவிப்பு இன்னும் 2-3 நாள்ல அதுக்கான அறிவிப்பு வந்துடும் உங்களுக்கு. மாநாடுக்கான அறிவிப்பா இல்ல கொடிக்கான அறிவிப்பான்னு தெரியல. ஓரிரு நாட்கள்ல வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு நிச்சயமா வரும். அது கொடி அறிவிப்பா இல்ல மாநாடுக்கான அறிவிப்பான்னு எனக்கு உறுதியா சொல்ல முடியல. ஆனா நிச்சயமா ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு அந்த தமிழக வெற்றி கழகம் சார்ந்த ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து நிச்சயமா வரும். வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா மாநாடு இருக்கு. செப்டம்பர் மாசம் கன்ஃபார்ம். ஆமா ஆமா. உங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு உங்களுக்கு பேக் டு பேக் இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த கொடி லான்ச் படம், அதுக்கப்புறம் மாநாடு. அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க டாக் ஆஃப் த டவுன் தளபதி விஜய்னு இந்த ஒரு பேர் மட்டும் தான் உங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்களும் வந்து ரெடியா இருங்க. கண்டிப்பா பயங்கரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இனிமே. இப்போ ஆடியோ லான்ச் வந்து இதுக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். கோர்ட்டுக்குமே இல்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். லாஸ்டா வந்து நம்ம லியோ படத்துக்கும் ஆடியோ லான்ச் இல்லை, சக்சஸ் மீட் தான் வந்து கிடைச்சது. இது ஃபேன் சைட்ல ஏதாவது கொஞ்சம் வருத்தத்துக்கு இல்ல. அது இப்போ படம் ரிலீஸ்க்கு 10 நாள் தான் இருக்கு. இப்போ அவங்க வந்து ரொம்ப ஒரு டைம், ரொம்ப குறைவான ஒரு டைம். இப்போ நீங்க என்ன மேடையில தளபதி ஏறினாலும் அது ஒரு அரசியல் மேடையில தான் பார்ப்பாங்க. ஒரு சினிமாக்கான ஒரு நிகழ்வா, ஒரு சினிமாக்கான நிகழ்ச்சியா வந்து பார்வையாளர்களுக்கு படாது. பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது அந்த இடத்துல விஜய் அரசியல் பேசுவாரான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அரசியல் பேசுறது அந்த அளவுக்கு சரியா இருக்குமான்றது ஒரு டவுட். ஏன்னா அது ஒரு படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன், படத்துக்கான ஒரு விஷயம் பேசுறதுனால அந்த இடத்துல போயிட்டு நீங்க சினிமாக்கான விஷயம் பேசுறது தவறான இடம். ஏன்னா நீங்க மாணவர்களுக்கு வந்து விருது வழங்குற விழாலே வந்து சும்மா லைட்டா டச் பண்ணிட்டு தான் வந்தார் அவர். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு பாத்துங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸா தான் சொன்னார். இந்த போதை பழக்கம் பயங்கரமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸா தான் சொன்னார், நீங்க கவனமா இருங்கன்னு சொன்னதுதான்.
பெருசா அந்த இடத்துல அவர் அரசியல் பேசல, ஒரு அறிவுரை தான் சொன்னாரே தவிர அந்த இடம் நமக்கான இடம் கிடையாது, நம்ம பேச வேண்டிய இடம் வேறன்றதுனால நமக்கு படம் ரிலீஸ்க்கு ஒரு 10 நாள் தான் இருக்கு. இப்போ நீங்க போய் எந்த மேடை ஏறினாலும் அது ஒரு வேற ஒரு கண்ணோட்டமா பார்ப்பாங்கன்றதுனால ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சொல்ல முடியாது, என்னவா வேணா இருக்கலாம். ஒரு வேற ஏதாவது சின்ன ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியா வேற எதனா ஒரு பண்ணலாம்னு வச்சுங்களேன். இதெல்லாம் பண்ணி தான் தியேட்டருக்கு வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது ஒரு ஃபார்மாட், இது ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்ன்றதுனால இது பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. வேற ஏதாவது இப்போ மாஸ்டருக்கு பண்ண மாதிரி கூட வேற ஏதாவது ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டாக கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லைனாலும் நாங்கள் அந்த ட்ரைலர் ஏற்படுத்தியிருக்க ஒரு ஹைப்பே எங்களுக்கு போதுன்னு வச்சுங்களேன். அதை தாண்டி தலைவர் முகமும் அந்த ஸ்பீச்சும் கேட்கறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம வேணும்னா ஸ்ட்ரைட்டா மாநாட்டுக்கு அப்புறம் இன்னொரு சக்சஸ் மீட் ஒன்று கோட்டுக்கு ஒன்று பிரம்மாண்டமாக வச்சுட்டா போதும். அதுல என்ன இருக்கு, நிச்சயமா மாநாடு இருக்கு இல்லைங்களா, அதனால இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். நம்ம சக்சஸ் மீட்ல சந்திக்கலாம். கேரளா பொறுத்த வரைக்கும் தளபதி அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த இதுல ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்? எங்க கிரவுண்டு காலிங்க. காலி தான். எங்க ப்ரொடியூசர் மேடம் என்ன சொன்னாங்க, அர்ச்சனா மேடம், நீங்க அந்த பேட்டி பார்த்தா தெரியும் அந்த இன்டர்வியூல, இந்த கிளாஸ்க்கு எல்லாம் படங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க ஒரே சொன்னாங்க, எங்க படம் வருது இஷ்டம் தான் வா. நான் கூட போட்டிருந்தேன், பொல்லாதன் பிஜிஎம் போடுகிறாங்க, அவனுக்கு பயம் இல்லைன்ற மாதிரிலாம் நான் பில்டப் கொடுத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அவங்க சொல்லிட்டாங்க, எங்க படம் வருது வரவா வரோம், எங்க கிரவுண்டு கிளீனா இருக்கு, கண்ணு கட்டுற தூரம் வந்து எவனையும் காணோம், வா பார்த்துல. நான் கர்வத்தோட ஆணவத்தோட பேசுறேன்னு நினைக்காதீங்க. எங்க படம் செப்டம்பர் 1 நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நாங்க இறங்கிட்டோம், கில்லி இறங்கிருச்சு, அவ்வளவுதான். போட்டிக்கு எவரும் வந்து நின்னாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா எங்க ப்ராடக்ட் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க கண்டென்ட் மேல எங்க நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம தளபதி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் அந்த படத்துல இருக்கு. அதை விட ஒரு எப்படி சொல்றது, கிரவுட் புல்லிங் நமக்கு தேவையே கிடையாது. இந்த ஆடியோ லான்ச், இந்த ஸ்பீச், அது இது மற்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் முகம் போதும். அந்த முகத்தை காட்டினாலே வந்து அந்த லட்சக்கணக்கான பேர் தியேட்டருக்கு ஏற போறான். அதனால எங்க படம் வருது வரவா வா வந்து பாரு. கோட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம். தளபதி வந்து நிறைய ஆங்கிளில் பார்த்தோம், பழைய விஜயை வந்து நம்ம நிறைய பார்த்தோம். இந்த சின்ன வயசு கேரக்டர்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அஸ் அ ஃபேனா நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க கோட்ல? ஒரு ஃபேனா நாங்க என்ஜாய் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு ட்ரைலர் பிடிச்சதா? எனக்கு ஏன்னா நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்னு எனக்கு தெரியும், நீங்க யார் பக்கமும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு பர்சனலா தெரியும். அதனால கேக்குறேன், உங்களுக்கு ட்ரைலர் பிடிச்சதா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். இதுதான் வந்து இந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுதான் வந்து ரசிகர்களாகிய எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் வர டாக் இதுதான் இருக்கு. ட்ரைலர்னாப்பா பயங்கரமா இருக்கு உங்கால் ட்ரைலர்னு, அதாவது நாங்க பார்த்துட்டு ட்ரைலர் பாருங்கன்னு சொல்றது வேற, அவங்களா பார்த்துட்டு நம்மளை தேடி வந்து என்னப்பா உங்கால் ட்ரைலர் பயங்கரமா இருக்கேப்பான்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி வருது பாத்தீங்களா, அது ஒரு தனி ஃபீலு. எல்லா இடத்துல இருந்தும் வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா கடந்த 2-3 மாசமாவே வந்து ஐப்பு இல்ல, பாட்டு சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, லுக்கு அது இதுன்னு வந்து ஒரு பயங்கர நெகட்டிவிட்டியாவே இருந்த ஒரு விஷயம். இப்போ இந்த ட்ரைலர் வந்து நான் பல பேட்டிகளை நான் முன்னாடியே சொன்னது தான், ஏங்க இதெல்லாம் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான். ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்க, பயங்கரமான ஒரு ஹைப் அது ஏற்படுத்தும். நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் ட்ரைலர்ல இருக்குன்றதெல்லாம் நான் வந்து தொடர்ந்து பல இடங்களில் பதிவு பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கேன். என்னோட சோஷியல் மீடியா அந்த எக்ஸ் ஊடகத்திலையும் அதை நான் பதிவு பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். அது இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ட்ரைலர் மூலிமா யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்களை வந்து அதில் காட்டியிருக்காரு. ஃபேன்ஸ் பயங்கர கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க. இவங்க சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஹைப்பும் வந்து பயங்கரமா இப்போ ஏற்படுத்தியிருக்கு. ஓப்பனிங்லாம் பாருங்க, நீங்க எதிர்பார்க்கறதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கும். பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆயிருந்த டைம்ல இது தளபதி படத்துக்கான பாட்டு இல்லையே. எப்பவுமே தளபதி படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். டான்ஸ் மோடா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது தளபதிக்கான பாட்டு மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து நீங்க டிசப்பாயின்மெண்டா தான் இருந்திருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் அது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த டைம்ல என்ன இல்ல, அது தளபதி படங்கள்னாவே பாடல்கள் தான். எல்லார்ட்டையும் சொல்றது அதுதான். எனக்குமே வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து இருந்தது. என்னடா இது பாட்டு கொஞ்சம் அப்படி இருக்கே, கொஞ்சம் கம்மியா இருக்கே. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா போதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதுவும் வெங்கட் பிரபு கூட வந்து யுவன் சங்கர் ராஜா அந்த காம்போவே வந்து மிஸ் ஆகாது. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா ஆகும் அந்த காம்போன்றது. அது எப்பவுமே மாசா இருக்கணும் போது திடீர்னு நமக்கு வந்து ஏன் நமக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ற பரமான்ற மாதிரி ஒரு கோவம் தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே இருந்தது. அந்த பிரதிபலிப்பா தான் நான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே இருக்கிற உண்மையை நம்ம சொல்லிடணும், போய் சொல்லி அதை இது பண்றதெல்லாம் கிடையாது. ஒரு நெகட்டிவ் இருந்தது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அது கேட்க கேட்க வந்து அந்த விசில் போடு பாடல்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பாடல்களா இருக்கட்டும், எல்லாம் கேட்க கேட்க பிடிக்கிற ஒரு விஷயமா இருந்தது. லாஸ்டா அந்த ஸ்பார்க் பாடல் வந்து பசங்க பொங்கிட்டாங்க, என்னையா பண்றீங்கலாம் ரொம்ப டிப்ரெஷன் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடலும் வந்து கொஞ்சம் கேட்க கேட்க ஸ்லோ பாய்சன் மாதிரி
அதை ஏத்துக்கிட்டாங்க ஃபேன்ஸும், வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதையும் நம்ம இந்த இடத்துல ஓப்பனா சொல்லிடலாம். ஏத்துக்கிட்டாங்க, அது ஓகே. இப்போ அதுவும் வந்து ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ட்ரைலர்ல தான் இருந்தது. நான் எதிர்பார்த்தேன், நான் கேள்விப்பட்டது, நான் விசாரிச்சது வரைக்கும் ட்ரைலர் பயங்கரமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப தைரியமா, ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கண்டென்ட் ஆயிடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, எப்போ காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன ஒரு இடத்துல வரட எடுத்து வச்சிருக்கன்றதுனால ஒரு எல்லா பக்கத்துல இருந்தும் நமக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றதுனால நான் தைரியமா சொன்னேன். ஏன்னா எனக்கு வெங்கட் பிரபு மேல நம்பிக்கை இருக்கு. அந்த அவுட்புட் நல்லா வந்திருக்குன்றது நான் விசாரிச்சது வரைக்கும் எனக்கு தெரியும்ன்றதுனால தான் நான் ஓப்பனா சொன்னேன். நீங்க பாருங்க, ட்ரைலர் வந்தா வெடிக்கும், வேற லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தும் நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்து ட்ரைலர் வந்திருக்கு. பிரில்லியண்டான கட்டு. வெங்கட் பிரபு வந்து ரொம்ப தெளிவா ஃபேன்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்த காட்டணும், எது கொடுத்தா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, இந்த நெகட்டிவிட்டி எப்படி பாசிட்டிவிட்டியா மாறும்ன்றதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவோட அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிட்டார். அந்த லுக்கு சரியில்லை, இந்த சில பிரச்சனைகள்லாம், சின்ன சின்ன சஜஷன்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தயாரிப்பாளர் தரப்புமா இருக்கட்டும், வெங்கட் பிரபுவும் இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றிருக்கிறதா அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருப்பார். நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் நாங்களும் சேஞ்ச் பண்ணோம், சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்கோன்றதெல்லாம் லேட்டாக வந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவர் விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்த்து மாற்றிக்கிருக்கோன்றதெல்லாம் தான் அதனோட அவுட்புட் தான் இந்த ட்ரைலர். எல்லாமே அந்த லுக்குக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பத்தி ஒருத்தனும் பேசுறது அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸே வந்து என்னன்னா, அந்த நாளைய தீர்ப்பு விஜயை கொண்டு வந்தாங்க பாருங்க. மூணாவது நான் வந்து தெரிச்சிட்டேன். உண்மையிலே வந்து என்னன்னா, நாங்க எதிர்பார்த்தோம், ஓகே ஒரு யங்கான லுக்கு, ஒரு டீனேஜ் லுக்கு ஒன்று காட்டுவாங்கன்னு பார்த்தா, இன்னும் பயங்கரமா நான் உங்களுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குறேன் பாருங்கடான்னு ஒரு நாளைய தீர்ப்பு விஜயை கொண்டு வந்தது வந்து தளபதி ரசிகர்களாக எங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் அந்த நாளைய தீர்ப்பு படம்ன்றது போது. ஏன்னா 1992 நேற்று ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். 92ல வந்து நிராகரிக்கப்பட்ட இந்த முகம் இன்னைக்கு 2024ல வந்து அந்த முகத்தை பார்த்த உடனே எல்லாம் எக்ஸைட் ஆகி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா. இதுதான் தளபதிக்கான ஒரு வெற்றி. அது அந்த எப்படி சொல்றது, அந்த வெற்றிக்கான அது சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை. பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அன்னைக்கு நிராகரிக்கப்பட்ட முகம் இன்னைக்கு தமிழ் சினிமாவே கொண்டாடுதுன்னும் போது ஒரு ரசிகனா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. படம் பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரைலர்ல பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன கேட்டா ஒரு 30% 40% மட்டும் தான் ட்ரைலர்ல இவங்க காட்டியிருக்காங்க. படத்துல வந்து இவர் எதையுமே ட்ரைலர்ல வைக்கல. நிறைய விஷயங்களை வந்து தலைவன் காட்டல. அப்படியே லைட்டா ஜஸ்ட் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம், ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும், கொஞ்சம் காமெடி, அவருக்கான ஃபிளேவர்ஸ் என்னென்னலாம் இருக்கும், அந்த மருதமலை மாமணிய முருகையன் வந்து சந்தோஷப்படுத்த அந்த ஐ எம் வெயிட்டிங் டைலாக், அப்புறம் இனிமே குடிக்க மாட்டேன் அந்த மங்காத்தா ரெஃபரன்ஸ், நண்பர் அஜித் மாதிரி சொல்லி ரொம்ப ஜாலியான ஒரு விஜயாகவும், ஆக்ஷன் பேக்கடான ஒரு விஜயாகவும், ஒரு யங்கஸ்ட் லுக்கான ஒரு விஜயெல்லாம் கொஞ்சம் ஒரு கலெக்டிவா பயங்கரமா ஒரு மசாலாவா ஒரு கமர்ஷியல் ட்ரைலரா வெங்கட் பிரபு அதை குக் பண்ணி நம்ம முன்னாடி வச்சுட்டாரு. அது எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்திருக்கு. ஃபேன் சாட்டிஸ்ஃபைட், ஜெனரல் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட், பப்ளிக் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஹைப்பும் ஏறி இருக்கு. ஆனா நீங்க பார்த்தது எதுவுமே வந்து ஒண்ணுமே கிடையாது. நீ தியேட்டருக்கு வா ராஜா, உனக்கு நான் இதை விட பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு பல விஷயங்களை வந்து படத்துல வச்சிருக்காரு. நீங்க ஒரு ஆஸ் ஏ ஆடியன்ஸா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கும், பட் ஒரு எம்டி மைண்டோட போய் நீங்க தியேட்டர்ல போய் உட்காருங்க. நிச்சயமா வெங்கட் பிரபு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, தலைவாழை இலை போட்டு ஒரு படையல் விருந்தே உங்களுக்கு வைக்க காத்துக்கிட்டு இருக்காரு. 5ஆம் தேதி பாருங்க. நான் சொன்னது நடக்குது இல்லையா? ஏன்னா இந்த கோட் அப்படிங்கிற டைட்டில் இருந்தே வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கரெக்டான ஒரு பர்சன் தளபதி அவர்கள். யாருக்குமே கிடைக்காத ஒரு டைட்டில் தளபதிக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அந்த அளவுக்கு போட்டிருக்கிற உழைப்பு, அவர் கடந்த அந்த பாதை நம்ம சொல்லியிருந்த மாதிரி. இந்த டைட்டில் வந்த உடனே உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? இல்ல அதுதான் நான் முன்னாடியே சொன்னதான். என்ன ஒரு ஆங்கில டைட்டில், என்ன இது வித்தியாசமா இருக்க டைட்டில். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 3 எழுத்து 4 எழுத்து, கில்லி, பிகில், தெரி, இந்த மாதிரி இந்த மெர்சல், இது 2-3 எழுத்துல மட்டுமே இருந்துட்டு ஒரு படங்களாவே தளபதி படங்களே ஒரு கேட்சியான ஒரு சின்ன வேர்ட்ல தான் இருக்கும். கில்லி ஆரம்பிச்சு மதுரை போக்கிரின்னு ஒரு 2 எழுத்து 3 எழுத்துல தான் இருக்கும். இப்போ கோட்டுன்னு சொன்ன உடனே என்ன இது கோட்டு, என்ன மாதிரி ஒரு கோட்டு, நம்ம ஒண்ணு திடீர்னு ஒரு பக்கம் ஆடு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லும் போது அதுக்கு ஒரு தனி அந்தஸ்து, ஒரு தனி ஒரு மரியாதை வந்தது அந்த டைட்டில் மேல. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, ஓ தமிழ் பற்று இல்லையா விஜய்க்கு, எப்படி ஆங்கிலத்துல வைக்கலாம், அதுக்கு ஒரு இது வந்துரும். அதுக்கு வந்து வெங்கட் பிரபு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இது ஒரு பேன் இண்டியா படமா நாங்க ரிலீஸ் பண்றோம். தமிழ்ல ஒரு பேரு, ஹிந்தில ஒரு பேரு, கன்னடத்துல ஒரு பேரு, தெலுங்குல ஒரு பேர்லாம் இல்லாம ஒரு காமனான ஒரு தலைப்பை வச்சுட்டோம்னா அது எல்லா இடத்துக்கும் கரெக்டா போய் சேருன்றதுனால தான் இந்த ஒரு தலைப்பு வச்சன்றதுன்னு சொன்னாரு. அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்த உடனே எங்களுக்கு ஓ பரவாயில்ல, மாசான டைட்டில் தான் வெங்கட் பிரபு வச்சிருக்காருன்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸுக்கும் அது ஒரு ஜாலியான ஒரு விஷயமா தான் பட்டது. அதுவும் நம்ம வந்து அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு டைட்டில் போது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்றதுக்குன்றதுனால அது அவங்க சைட்ல இருந்து அவங்க யோசிச்சது கரெக்ட். அது ஃபேன்ஸும் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க. நல்லா இருக்கு டைட்டில் பொறுத்தவரை. அது கோட்டுன்னு சொல்லும் போது எங்களுக்கு அதே 2 எழுத்து தான். அது நீங்க விளக்கமா சொல்லும் போது அது ஒரு பெரிய விஷயமா வருது. பரவாயில்ல, கோட்ன்றது வந்து இப்போ தமிழ் சினிமா கோட், விஜய்னா கோட் அந்த மாதிரி ஒரு மனசுல எல்லாருக்கும் பதிஞ்சிச்சு டைட்டில்.
இப்போ விஜய் சார் என்ன பண்ணாலுமே வந்து அதை ஒரு பேசு பொருளாக்க, அதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கன்னு சொல்லி ஒரு சிலர் இருந்துட்டு இருக்காங்கல்ல. பாசிட்டிவான வேவா இருந்தாலும் அதை நெகட்டிவ் எப்படி மாத்தலாம், எப்படி வந்து வெடிக்க ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே, அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இல்ல இன்னும் என்ன தோணும்? தளபதி படங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நெகட்டிவிட்டிஸ்ன்றது இருக்கும். அவர் இன்னைக்கு நேத்து சந்திக்கல, அவர் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும், அவர் ஆரோக்கியமான எந்த ஒரு வாதத்தை எடுத்து வச்சாலும் அதுல எதனா ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும், அதை விமர்சனம் பண்றதுக்கும், அதை டீக்ரேட் பண்றதுக்கும் நான் கூட்டம் எப்பவுமே தயாரா இருக்கும். நாங்க அது கூடயே வாழ பழகிட்டோம். எங்களுக்கு வந்து அது பழகி போன ஒரு விஷயம். அது எங்களுக்கு வந்து அது ஒன்றும் புதுசு கிடையாது. எப்பவுமே பாசிட்டிவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் நெகட்டிவ் பார்த்தா ஒரு அச்சமும் ஒரு பயமும் இருக்கும். சித்தார்த் அபிமன்யு சொல்ற மாதிரி தான், நான் இருட்டிலே வாழ்ற வேண்டாம், எங்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாதுன்ற மாதிரி எங்களுக்கு வந்து அது பெருசா நாங்க அதை எடுத்துக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம எங்க தளபதி சொன்ன எங்களுக்கு அந்த வார்த்தைகள், இந்த நெகட்டிவிட்டியை நீங்க இக்னோர் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டியா பாருங்க. சொல்றவன் 1000 சொல்லுவான். இப்போ இந்த ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் கூட எவ்வளவு ட்ரோல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அது சரியில்லை, இதை சரியில்லைன்னு சொல்லி பெரும்பான்மை மக்கள் கொண்டாடுறாங்க, பொதுமக்கள் கொண்டாடுறாங்க. அவ்வளவுதான். அதாவது வந்து உள்நோக்கத்தோட இதை நான் தப்பா சொல்லி தான் தீருவேன், இந்த இடத்துல அது மட்டம் தட்டி தான் நான் பேசுவேன்னு சொல்றவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன சொன்னாலும் அதை அவங்க ஏத்துக்க போறது கிடையாது. அது அவங்க வேலை அதுதான். போது நீங்க தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னுவாங்க. அந்த மாதிரி அவனை நீங்க அவங்க கிட்ட போய் நம்ம டிபேட் பண்றதோ, ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை எடுத்து வைக்கிறதோ பிரயோஜனமே கிடையாது. ஆக்கப்பூர்வமான விமர்சனம் நம்மளை நோக்கி வருதுன்னா அது நம்ம பதில் சொல்லலாம். நீ வந்து அவதூறுகளையும் அபியூசஸையும் தூக்கி போடும்போது அதை நம்ம கடந்துட்டு அதுல இருந்து வெளியே வந்து நம்ம பாசிட்டிவிட்டி மட்டுமே பார்த்து போலான்றதுனால தான் நாங்க அதை பத்தி எல்லாம் கவனமா பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ நீங்க கோ ட்ரைலர்ல கூட சில நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னீங்க, இது பிரச்சனை இது பிரச்சனை இது பிரச்சனை சொன்னவனே தான் அதை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி வெங்கட் பிரபு டீமும் சரி அதை பார்த்து சரி பண்ணியிருக்காங்க. இந்த விமர்சனம் தேவை, ஏன்னா அது ஆரோக்கியமான விமர்சனமா இருக்கிறதுனால தான் அதை வந்து அந்த டீம் வந்து கரெக்டான ஒரு விஷயமா அதை எடுத்துக்கிட்டு அதை மாத்திரனால தான் இப்போ நமக்கு ட்ரைலர் ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்கு. இந்த மாதிரி விமர்சனங்கள் தேவைதான். ஆனா இது அவதூறு பண்ணுவேன், இந்த படம் ஓடாது, டிசாஸ்டர் சொல்லி ஹேஷ்டாக் நான் இன்டென்ஷனா ஓட்டுவேன் செலவு பண்ணி பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவன் கத்துறவன் கத்திக்கிட்டு தான் இருப்பான். நாம 2 அடி முன்னாடி இருக்கோம் நினைச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான். தளபதி சொன்ன மாதிரி தான், கல்லு தூக்கியும் போடுவானுங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நம்ம நதி போல போய்கிட்டே இருக்கிற மாதிரி அதை தான் நாமளும் மெயின்டைன் பண்றோம். அது சினிமாவிலும் சரி இனி வரப்போற அரசியலும் சரி நாங்க அதை தான் மெயின்டைன் பண்ண போறோம். கோர்ட்டோட ட்ரெய்லர்ல கிளைமேக்ஸ்ல வரும், நீ என்ன தடுக்கணும்னு நினைக்கிறியா, எவனாலையும் என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிறது. அது அரசியல் ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கலாமா? எப்படி வேணாலும் அது பார்க்குற பார்வையாளர்களை பொறுத்தது. நீங்க ஒரு ரசிகன் மைண்ட் செட்ல பார்த்தா அது நீங்க அப்படியே எடுத்துக்கலாம், ஒரு அரசியல்வாதிகளுக்கு சொல்ற பதிலாக பார்த்தா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். என்ன யாரும் தடுக்க முடியாது. நான் சொல்றேன், எங்க தளபதியை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா எடுத்தது தான், அது வெற்றியோ தோல்வியோ இறங்கி பார்த்துடலாம். அவர் எப்பவுமே அவர் மைண்ட் செட் அதுதான். எந்த இடத்துலையுமே ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்த கருத்தை பின்வாங்குறதோ, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா அதுல இருந்து பின் எடுக்கிற ஒரு விஷயமும் தளபதி அகராதிலே கிடையாது. நம்ம கடைசியா நீங்க 15 வருஷமா தளபதி நீங்க ஃபாலோ பண்றீங்க. அது எதிரியாவா இருந்தாலும் சரி நண்பனா இருந்தாலும் சரி, நீங்க எந்த கோணத்திலே இருந்தாலும் தளபதி நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவர் எந்த ஸ்டாண்ட்லயாச்சும் பேக் அடிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அதேதான் இப்போ அரசியல்லையும் அவர் ஒன்ஸ் இறங்கிட்டார்னா இறங்கினது தான். அதனால அவர் பேக் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ரசிகன் மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு படத்துக்கான வசனமா எடுத்துங்க. ஒரு தொண்டனா பாத்தீங்கன்னா ஆமாடா தலைவனை எவனாலும் தடுக்க முடியாதான்னு நீங்க அப்படி கூட சொல்லிக்கலாம். அது நீங்க பாக்குற பார்வையாளர் பொறுத்து தான். நோ ஒன் கேன் ஸ்டாப் தளபதி அப்படிங்கிற அந்த ஒரு இது யாராலையும் அவரை தடுக்க முடியாது, நினைச்சாலும் அது நடக்காதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ட்ரெய்லர்ல வந்து தமிழ் ட்ரெய்லர்ல கில்லியோட டச்ல ட்ரெய்லர் முடிஞ்சது, ஹிந்தியில வந்து ஜேம்ஸ் பாண்டோட இதுல முடிஞ்சது. உங்களுக்கு எது பர்சனலா பிடிச்சது? நமக்கு பர்சனலா அதனால தானே வெங்கட் பிரபு அதை பிளேஸ் பண்ணிருக்காரு. நமக்கு எது கனெக்ட் ஆகும்? நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து கில்லி நம்ம பார்த்து இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு 60 கோடி ரூபாய் கிட்ட அது கிராஸ் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கு தமிழ் மக்களுக்கு கில்லி படத்தின் மேல. அதை வச்சு அது ஒரு ஹை பாயிண்டா இருக்கும் தெரிஞ்சுதானே அது கிளைமேக்ஸ்ல வைக்கிறாரு அவரு அந்த ட்ரைலரோட எண்டுல. ஆனா ஹிந்தி ஆடியன்ஸ்க்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு மற்ற ஆடியன்ஸ்க்குலாம் வந்து அது பரிச்சயப்பட்ட ஒரு வசனமா வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க அந்த இடத்துல ஜேம்ஸ் பாண்ட் வச்சாங்க. அதுவே பயங்கரமா இருந்தது. அதுவே அதுதான் ஒரு டைரக்டரோட டச். அதாவது டைரக்டருக்கு ஒரு இயக்குனரா அவருக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரமும், ஒரு இயக்குனருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் எப்படி சொல்றது, அவருக்கு ஒரு நிர்பந்தத்துக்குள்ள உட்படுத்துறதும் அந்த ஒரு இடம் தான். ஏன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா புதுசா இப்ப அதே தூக்கி இதுல வச்சிருந்தான்னு வச்சுங்களேன் நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் கிடைச்சிருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த மருதமலை மாமனின்னு சொல்லும் போது சோசியல் மீடியா முழுக்க ரசிகர்களை வந்து அது எப்படி படுத்துது, சந்தோஷப்படுத்துது. இதை நீங்க ஜேம்ஸ் பாண்ட் அதை எடுத்து வச்சிருந்தா கூட கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு கேட்டா கிடையாது. இல்ல அந்த இடத்துல ஒரு இயக்குனர் அவர் என்ன பண்றாரு, காம்ப்ரமைஸ் பண்றாரு. அந்த இடத்துல ஃபேன்ஸுக்கு தேவை. அவர் அந்த பேட்டிலே சொல்றாரு, ஏன்டா நான் புதுசா பண்ணா அடிக்கிறீங்க திட்டுறீங்க அசிங்கமா, வேற வழி இல்லையா. அவர் என்ன பண்றாருன்னா ஃபேன்ஸுக்கு என்ன தேவை, ஃபேன்ஸுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாருக்குமே நீங்க அஜித் ஃபேன்ஸா இருக்கட்டும், விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், சூர்யா ஃபேன்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேன்ஸை திருப்திப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிற ஒரு சுதந்திரம் வந்து இந்த பெரிய நடிகர்களை வச்சு பண்ணும்போது அது கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்க, லென்சன் வந்து பீஸ்ட் எடுத்தார், கம்ப்ளீட்டா தளபதி அவர்களை மாத்திட்டு வேற ஒரு ஜோனுக்குள்ள கொண்டு போனார். அதை நம்ம ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா? லென்சனை இன்னி வரைக்கும் போட்டு அடிக்கிறாங்க. அதுதான் பார்த்தாரு. ரைட்டு, நாம என்ன பண்ணலாம், மற்ற ஜோன் எல்லாம் மாத்தலாம்.
ரஜினியோட பழைய விஷயங்களை மொத்தமே தூக்கிட்டு வந்து வைக்கலாம், அந்த படம் ஹிட். ஜெயிலர் பழைய ரஜினி நம்ம அப்படியே கொண்டு வந்து வைக்கலாம் மாசா, வேற எதுவுமே மாத்த வேணாம், கதை காலத்தை மாத்துவோம்னு சொல்லி கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணி இந்த தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், அது என்ன அவங்க டேஸ்ட்ல இருக்காங்க, ரஜினி ஃபேன்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அந்த ஃபார்முலா அந்த மீட்டரை கரெக்டா யூஸ் பண்ணாரு, அது ஹிட் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் வெங்கட் பிரபுவும். நான் இது வரைக்கும் பார்த்த தளபதி வேற, விஜய் சார் நான் இப்படிலாம் பார்த்துருக்கேன், நான் வேற மாதிரி அவரை காட்டணும்னு ஆசைப்படுறேன்னு அவர் வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த படத்துல பண்ணியிருக்காரு. நிச்சயமா அது ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க இந்த ட்ரைலர்ல பார்த்த விஷயம்லாம் வந்து படத்துல இருக்காது, அது வேற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும். என்னடா ட்ரைலர் ஒரு மாதிரி இருக்கு, படம் அதை விட பயங்கரமா இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நிச்சயமா. வெங்கட் பிரபு அந்த இடத்துல வந்து ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. அந்த கால் நிச்சயமா ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு படைப்பாளியா அந்த இடம் வந்து அந்த இடம் பிளேஸ் பண்றது வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு ஆஸ் எ கிரியேட்டரா அவர் யோசனை பண்ணது அந்த இடம் தான். அந்த ஜேம்ஸ் பண்ணது வைக்கணும்ன்றது அவரோட ஒரு முடிவு. ஆனா தமிழ் ஆடியன்ஸ் விஜய் ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த பல்ஸ். ஏன்னா தயாரிப்பாளரே தளபதி வெறிய என்னும் போது நீங்க அதை வைங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஹை பாயிண்டா நீங்க வந்திருக்கு, நல்லதுதான், வேற வழி கிடையாது. நீங்க அவங்களை திருப்தி படுத்தினாதான் அவன் தியேட்டருக்குள்ள இல்லைனாலும் வரப்போறான்னு வச்சுங்களேன், அது இன்னொரு கொண்டாட்ட மனநிலை தானே. அதனால ஒரு இயக்குனரா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எனக்கு இங்க கிடைக்காத சுதந்திரம் அங்க கிடைச்சிருக்கு, நான் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கில்லியை தூக்கி போட்டுறேன், தூக்கி பிளேஸ் பண்ணிட்டாரு, அது ஒர்க் அவுட் ஆகி போயிடுச்சு. கரெக்ட், அதே தான், அதான் இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது தளபதி மாஸ் ஹீரோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காமெடி ஒன்று பண்றாரு தெரியுமா ட்ரெய்லர்ல சிரிக்க வைக்கிறாருல. ஏன்னா 2 நிமிஷம் ட்ரெய்லர்ல செம்மையா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குதுன்னா தியேட்டர்ல கண்டிப்பா அது பயங்கரமா இருக்குங்கிறது அந்த காமெடி போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜெனரலாவே வெங்கட் பிரபு படங்கள்ல வந்து அந்த காமெடி ஃபன்ன்றது எப்பவுமே இருக்கும். அது அதுக்குன்னு ஒரு தனி ட்ராக்லாம் இல்லாம கதையோட இருக்கும், அதுதான் ஒரு தனிச்சிறப்பு. வெங்கட் பிரபு படங்கள்லயே வந்து எப்படின்னா உங்களுக்கு மற்ற படங்கள் மாதிரிலாம் வந்து காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக் வைப்போன்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு கதையோட போகும்போதே ஒரு ஃபன்னா போகும். அதே நேரத்துல வந்து தளபதிக்கு வந்து நேச்சுரலாவே அந்த எப்படி சொல்றது ஹியூமர்ன்றது எப்பவுமே இருக்கும். சச்சின் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வடிவிலேயே வந்து பயங்கரமா கலாச்சி விட்டுருப்பாரு. அவருக்கு வந்து நேச்சுரலாவே அந்த ஹியூமர் பயங்கரமா இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு சில நடிகர்கள் தான் அது நடக்கும். நீங்க சிவகார்த்திகேயன், ரஜினி, அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் சொல்லி ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும் தான் அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும். வேற யாரா பண்ணாங்கன்னா அது ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் என்னடா இது ஒரு மாதிரியா இருக்குன்ற மாதிரி, ஒரு நெருடலா இருக்குன்ற மாதிரி ஒரு தோணும். தளபதிக்கு அது நேச்சுரலா நடக்கணும் போது இது ஒரு ஃபன் டீம். வெங்கட் பிரபுவோட டீமே வந்து அராஜகம். அவங்க இறங்கிட்டாங்கன்னா அது ஒரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப கலகலப்பா இருக்கும்ன்றதுனால இவரும் அவரும் சேர்ந்து அடிச்ச லூட்டி பயங்கரம். வெங்கட் பிரபு சார்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, உன்னை நம்பி மீச தாடிலாம் எடுத்துட்டா உனக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது பாருடான்னு சொல்லி ஒரு தம்பியா ஒரு அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் வந்து வாடா போனாலும் தளபதி பேசவே மாட்டாரு. வாங்க சின்ன பையனா இருந்தா வாங்க போங்கன்னு தான் பேசுவார் மரியாதையா. அவர் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா மட்டும் தான் அந்த வாடா போடன்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த மாதிரி வெங்கட் பிரபு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார் தளபதி கூட. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நாங்க பாக்குறோம். இது 2 பேரும் சேரும்போது அது வெங்கட் பிரபுக்கு வந்து அவருக்கு தெரியும் வித்தியாசமான ஒரு படமா கொடுக்கணும்னு. அதே நேரத்துல ஹியூமரும் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணணுன்றதுனால அவர் டீம் இருக்கு. வைபோ, பிரேம்ஜி எல்லாருமே இருக்காங்க. அது தளபதி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அது இல்லாம யோகி பாபு வேற இருக்காருன்னும் போது ஃபன்னா வந்து உங்களுக்கு படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தானே இது. நீங்க ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ஸ்டோரி லைன் தான், ஒரு அழகான ஒரு ஸ்டோரி லைன் தான். இது வரைக்கும் நீங்க தமிழ் சினிமாவில் பார்க்காத, கேள்விப்படாத, ஆஹா இது வரைக்கும் உலகத்தில் இந்த மாதிரி கதைகளே வந்த மாதிரிலாம் இல்லை, இப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. சிம்பிளான ஒரு அழகான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். எமோஷனலான பயங்கரமான விஷயங்கள் படத்துல இருக்கு. கிளைமேக்ஸ் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் படமா அந்த கோட் இருக்கும். அதெல்லாமே ஒரு பயங்கரமா நீங்க ஃபன்னு மட்டும் தான் நினைக்கிறீங்க, எமோஷனலாவும் இந்த படம் பயங்கரமா கனெக்ட் பண்ணும். 100 பேர்ல ஒரு 60-70 பேர் நிச்சயமா ஃபீல் பண்ணுவான். அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகும்னு நம்புறேன் நான். ஏன்னா கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்றேன். அது அந்த போர்ஷன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கிளைமேக்ஸ் உங்களுக்கு தியேட்டர் பயங்கரமா ஒரு செலிப்ரேஷன் மோடா மாறும். ஒரு எமோஷனலாவும் அந்த படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, ஃபன்னும் இருக்கு. தில்ராஜ் சொல்ற மாதிரி தான் எல்லாமே ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா எல்லாமே ஒரு பேக்கேஜிங்கா கொடுத்துருக்காரு. நமக்கு வந்து செப்டம்பர் 5 தான் தீபாவளி இல்லையா? நிச்சயமா வந்துடும். அப்படின்னா இப்போ 90s கிட்ஸ்க்கு எல்லாமே இவங்களை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் சார், ஸ்னேகா, ஆமா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் சார் இருக்கட்டும், பிரபுதேவா மாஸ்டர் இருக்கட்டும், த்ரிஷா உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸோ இந்த 90s ஹீரோ 90ஸோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் எல்லாம் உள்ள இருக்கிறது எப்படி? அதுவும் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட் தான். இது வரைக்கும் நம்ம வந்து பிரசாந்த் சார்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஸ்கிரீன்ல. அவர் தெலுங்கு படங்கள்லாம் பண்றாருன்னும் போது திரும்ப வந்து ஒரு தமிழ் படத்துல என்ட்ரி கொடுக்குற அந்த மோகன் சார் தான் இருக்காரு. அதனால 90s கிட்ஸ்க்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்டா இருக்கும். அது என்னன்னா மோகன், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா எல்லாருமே இருக்காங்க, ஜெயராம், ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு பிளசண்டா இருக்கும், ஒரு எப்படி கலர்ஃபுல்லா இருக்கும், கலகலப்பா இருக்கும். படம் வந்து உங்களுக்கு நகர்றதே தெரியாது.
ஒவ்வொருத்தருக்கும் கேரக்டர் எப்படி ஒரு கேரக்டரா இருக்கும், இது வந்து ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுன்றாங்க, என்ன மாதிரி இவங்க டீம் என்னெல்லாம் அரட்டை பண்ணிருக்கு, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்க ஏற்படுத்துறாங்க, இது என்ன மாதிரி பிரச்சனையா வந்து நிக்க போகுதுன்னு அந்த ட்ரைலரை பார்த்து பல பேர் இப்ப கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்டார் காஸ்ட் வந்து உள்ள வந்திருக்குன்னும் போது ஆடியன்ஸ் வந்து அது பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. யாரா இதுல வில்லன், எவன் வில்லனா மாற வெங்கட் பிரபு படங்கள்லயே வந்து எதிர்பார்க்காததெல்லாம் ஒரு மாத்துவார் ஸ்கிரீன் பிளேல. டப்பு டப்பு டப்புன்னு நம்ம எதிர்பார்க்க இவர் தான் நினைப்பானா அது வேற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேலேயே வந்து டிஃபரன்ஷியேஷன் காட்டக்கூடியவர் தான் வெங்கட் பிரபு. அந்த மாதிரி இதுல இவ்வளோ பெரிய ஒரு டீம் இருக்குன்னும் போது அது ஆடியன்ஸா வந்து ஒரு சந்தோஷம் தான். அந்த மாதிரி படங்கள் வரணும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். நல்ல விஷயம், இது ஹெல்தியான விஷயம். ஏன்னா தெலுங்குல நடக்குது, ஹிந்தியில நடக்குதுன்னும் போது எல்லாரோட ஆடியன்ஸும் உள்ள வருவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். தளபதி ஓகே, அது ஒரு தளபதி படம் தான். மற்ற நடிகர்கள்லாம் இருக்கும்போது அது இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, இன்னொரு புது ஃபிளேவரா தெரியும். உண்மை, அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஃபேனா எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி தான்.